இந்த வாரம் நமக்கு கொடுக்கிற கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 1வது வசனம் நான் வாசிக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. கண்களை மூடி ஒரு நிமிடம் நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட வேளைக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் மூலமாய் எங்களையும், ஆண்டவரே, எங்கள் சபையையும், இந்த வெப்சைட்டை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து நடத்துகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தின் மூலையிலே யார் யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களோடு கூட நீர் பேசுவீராக. ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த வசனம் எங்களுக்குள்ளே கிரியை செய்வதாக. ஆண்டவரே, உம்முடைய வசனத்திலே வல்லமை இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையும் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் எங்கள் மத்தியிலே நடப்பிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்தருளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு தேவர்கள் என்று சொல்லப்படுகிறவைகள் எல்லாம் வானத்திலே சிங்காசனம் அமைத்து அமர்ந்திருக்கக்கூடியவைகள். ஆனால் ஆண்டவர் வானத்தையே சிங்காசனமாய் வைத்து அமர்ந்திருக்கக்கூடியவர். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் பல கோடி தேவர்களை குறித்து பார்க்கிறோம், கேட்கிறோம். அவைகளை குறித்தெல்லாம் சொல்லுவார்கள். வானத்திலே இந்த லோகம் இருக்கிறது, அந்த லோகம் இருக்கிறது, அந்த லோகத்திலே சிங்காசனம் அமைத்து அமர்ந்திருப்பார்கள். நான் இந்த வசனத்தை வாசித்த பொழுது விசுவாசித்த தேவர்களுக்கெல்லாம் வானத்திலே சிங்காசனம் தேவைப்படும். ஆனால் என் ஆண்டவருக்கு வானமே சிங்காசனமா இருக்கிறது, வானத்திலேயே அமர்ந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. அப்ப பாருங்க, நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். அதனாலதான் யோவான் பக்தன் சொன்னா, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஆமென். பெரியவர். ஏன் பெரியவர்? அவர் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பெரியவர். அவர் வானத்திலே சிங்காசனமாய் வைத்து பூமியிலே தன் காலை வைத்து அவ்வளவு பெரிய தெய்வமாக, ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக வீற்றிருக்கிறார். ஆமென். நீங்கள் சிறிய ஆண்டவரிடத்திலே வரவில்லை, நீங்கள் பெரிய தெய்வத்தினிடத்திலே வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். ஆமென். பெரிய தெய்வத்துக்கு அருகிலே அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். பெரிய தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பெரிய தெய்வத்துக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். பெரிய தெய்வத்தின் நிழலிலே அமர்ந்திருக்கிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. இவ்வளவு பெரிய ஆண்டவரை ஒருவனும் ஒரு காலம் கண்டதே இல்லை, கண்டதே இல்லை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மிகவும் பெரியவர். அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது. நீங்க எனக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவீங்க? நீங்க எனக்கு எப்படிப்பட்ட வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவீங்க? நீங்க நான் தங்கி இருக்கிற ஸ்தலம் எப்படி நீங்க வடிவமைப்பீங்க? அல்லேலூயா. நீங்க எனக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவீங்க? நீங்க விசுவாசிங்க, தேவன் நம்ம மத்தியில வாசம் பண்ணுகிறவர். அல்லேலூயா. தேவன் நம்ம மத்தியில வாசம் பண்ணுகிறவர். இந்த வேத வசனத்தை வாசித்த பொழுது நான் யோசித்து பார்த்தேன். ஆண்டவருக்கு மிகப்பெரிய ஆலயத்தை கட்டின ஒரு மனுஷன் பைபிள்ல இருக்கிறான்.
அவன் தான் சாலமோன். தாவீதுனுடைய மகனான சாலமோனை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு அவன் எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டினான் என்று சொன்னால், 2 நாளாகமங்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் அவன் சொல்லுகிறான், எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர். ஆகையால் நான் கட்ட போகிற ஆலயமும் பெருசா இருக்கும். ஆமென். ஆண்டவர் கேட்கிறாரு, எனக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவீங்க? சாலமோன் சொல்றான், எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர். ஆமென். அவனுக்கு தெரியும், அவர் வானத்தை சிங்காசனமாய் வைத்திருக்கிறவர், பூமியை பாதபடியாய் வைத்திருக்கிறவர். அதனால அவன் சொல்றான், எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர். ஆகையால் நான் அவருக்கு கட்டும் ஆலயமும் பெரிதா இருக்கும். அவன் எவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டினான். கர்த்தருடைய ஆலயம் எவ்வளவு பெரிய ஆலயமா கட்டப்பட்டது தெரியுமா? நீங்க விசுவாசிப்பீர்களானா? இந்த ஆலயம் எவ்வளவு பெருசா கட்டப்பட்டுச்சு. 1 நாளாகமங்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 29ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 29ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த 3 வசனங்களையும் நீங்க வீட்டில் போய் வாசித்து பார்த்துக் கொள்ளுங்க. இந்த 3 வசனங்களையும் ஆண்டவருக்காக தாவீது கொடுத்த பொன்னை குறித்து, வெள்ளியை குறித்து எழுதப்பட்டிருக்கு. தாவீதும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஆண்டவருக்காக நிறைய பொன்னையும் வெள்ளியையும் கொண்டு வந்து கொடுத்தார். அல்லேலூயா. தாவீது ஒரு பெரிய பிறவியிலே பணக்காரன் கிடையாது. தாவீது ஆடுகளுக்கு பின்னாடி அலைந்து கொண்டிருந்தவன். அவன் மிக ஏழ்மையான சூழ்நிலை இருந்தவன். ஆண்டவர் அவனை ராஜாவாக மாற்றினார். நான் 1ஆம் தேதி ஆராதனையில கூட சொன்னேன், ஒன்றுமே இல்லாமல் வந்த தாவீதை பார்த்து நம்ம கேட்டோம்னா எப்படியாவும் ஆசீர்வாதம் எப்படி வளர்ந்துச்சு. அவன் சொல்லுவான், தேவன் என்னோடு இருந்ததினாலே என்னை இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் உள்ளவனாய் மாற்றினார். அல்லேலூயா. வேத வல்லுனர்கள் சொல்லுகிறார்கள், என்ன சொல்றாங்க அப்படின்னா, தாவீது ஆண்டவருக்கு எவ்வளவு தங்கம் கொடுத்தான் அப்படின்னு அவங்க அதுல இருக்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணி சொல்றாங்க. சொல்றாங்க 5092 டன் தங்கத்தை கொடுத்தான். 5092 கிலோ டன் தங்கம். கிலோ இல்ல, 5092 டன். ஒரு லாரியில 1 டன் மண்ணு வருமா? 5 டன்னு ஃபுல்லா கோல்ட கொண்டு வந்து கட்டினாங்க கர்த்தரோட ஆலயத்தை. அல்லேலூயா. 5092 டன் தங்கம் கர்த்தரோட ஆலயம். சில்வர் ஏறக்குறைய 4000 டன் சில்வரம். கல்லால கட்டப்படலைங்க ஆலயம், மண்ணால கட்டப்படலைங்க. இன்னைக்கு ஒரு வீடு கட்டணும்னா நீங்க எத்தனை டன் லாரி மண் எடுக்கிறீங்க உங்களுக்கு தெரியும். நான் யோசிச்சு பார்த்தேன், இவ்வளோ தாவீது கொடுத்தானா தாவீது எவ்வளவு வச்சிருந்திருப்பான். அல்லேலூயா. 5000 டன் தங்கத்தை கொண்டு வந்து ஆண்டவருக்கு கொட்டுறான். 4000 டன் வெள்ளியை கொண்டு வந்து கொட்டுறான். சும்மா அதை கொஞ்சம் இப்ப இருக்கிற கோல்டு ரேட்ல கொஞ்சம் போட்டேன். இத படிச்ச உடனே சரி எவ்வளவு பார்க்கலாம் அவன் கொடுத்திருக்கிறான் அப்படின்னு போட்டேன். 15,27,000 கோடி கொடுத்திருக்கிறான். அல்லேலூயா. தாவீது கர்த்தரோட ஆலயத்துக்கு கொடுத்தது எவ்வளவு? 15,27,000 கோடி. 15,27,000 ரூபாய் இல்ல,
15,27,000 கோடி ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறோம். அப்ப தாவீது எவ்வளவு வச்சிருந்திருப்பான்? ஒண்ணுமே இல்லாதவனை இவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவானாய் மாற்றுகிற பெரிய தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை சர்வ சாதாரணமா நினைக்காதீங்க. ஒருத்தன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடப்பானானா அவனை விட ஐஸ்வர்யவான், அவனை விட செழிப்பானவன், அவனை விட பலசாலி இந்த உலகத்துல ஒருத்தனும் இருக்க முடியாது. ஆமென். தாவீது யோசித்தனால், தாவீது பாருங்க, இவ்வளோ ஆண்டவருக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க. ஆண்டவருக்கு 15,27,000 கோடி. நினைச்சு கூட பார்க்க முடியல. அது வெறும் பொண்ணு மட்டும், தங்கம் மட்டும் இவ்வளவு கொடுத்திருக்கான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இவ்வளோ பணத்தை போட்டு, எவ்வளவு பணம்? 15,27,000 கோடி போட்டு ஆலயத்தை கட்டினா சாலமோன். ஆலயத்தை கட்டிட்டு என்ன சொன்னான் தெரியுமா? 2 நாளாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. 2 நாளாகமங்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தேவன் மெய்யாகவே மனுஷரோடு பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். அட பாவி, இவ்வளோ கோடிய போட்டு கட்டிட்டு சொல்றா, நான் கட்டின இந்த சர்ச்சை எம்மாத்திரம். அவர் இதுல போய் வந்திருப்பாரா? அப்புறம் எதுக்குடா கட்டின? எதுக்குமா கட்டினா? 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்து கட்டிட்டே நம்ம ஊன்னு இருக்கிறோம். 15,27,000 கோடி ரூபாய் போட்டு சூப்பரா கட்டிட்டு சொல்றான், தேவன் இதுல வாசம் பண்ணுவாரோ? நான் கட்டின ஆலயம் எம்மாத்திரம். அப்ப அவனுக்கு ஒரு காரியம் தெரிஞ்சிருக்கு. எவ்வளவு கோடி போட்டு கட்டினாலும் கர்த்தர் கட்டடங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் அல்ல, மனுஷர்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். அல்லேலூயா. அப்புறம் ஏன் ஆலயம்? ஏன் ஆலயம்? ஏன் சர்ச்சுக்கு வரீங்க? அப்புறம் ஏன் ஆலயம்? ஆலயம் எதுக்கு தெரியுமா? ஆலயம் பலி செலுத்த. கர்த்தர் வாசம் பண்ண இல்ல, ஆலயம் பலி செலுத்த. அல்லேலூயா. அதே 2 நாளாகமங்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்றான் பாருங்க, வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொள்ளக்கூடாதிருக்க அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார்? அவர் சந்நிதியில் தூபம் காட்டுகிறதற்கே ஒழிய வேறு முகாந்தரமாய் அவருக்கு ஆலயம் கட்டுகிறதுக்கு நான் எம்மாத்திரம். அப்ப ஆலயம் எதுக்கு? தூபம் காட்ட, அப்படின்னா பலி செலுத்த. ஆலயம் கர்த்தர் வாசம் பண்ணுகிறதுக்கு இல்ல. ஆலயம் எதுக்கு? பலி செலுத்த. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கூடி வந்து பலி செலுத்த. ஆமென் சொல்லுங்க. ஆலயம் எதுக்கு நம்ம கட்டி வச்சிருக்கிறோம்? ஏன் ஆலயம்னு நம்ம ஒன்றை உருவாக்கி பிரதிஷ்டை பண்ணி அங்கே வந்து ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறோம்? ஆலயம் கர்த்தருக்கு பலி செலுத்த. அதனால தான் கட்டி முடிச்சுட்டு சொன்னா, மெய்யாகவே கர்த்தர் இந்த கட்டிடத்தில் வாசம் பண்ணுவாரோ? நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். கர்த்தர் எங்கே வாசம் பண்ணுகிறார்? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரை உள்ள வசனங்களை நீங்க வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஆமென். தேவன் ஆலயத்துக்குள் வாசம் பண்ணுகிறவர் இல்ல பிரதர் சிஸ்டர். தேவன் மனுஷனுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், நீங்கள் கர்த்தருடைய ஆலயமா இருக்கிறீர்கள், கர்த்தருடைய ஆவி உங்களிலே வாசமா இருக்கிறது. இப்ப கட்டடத்துக்குள் ஆவி வாசமா இருக்கிறது இல்லை. அல்லேலூயா. கட்டடத்துக்குள் ஆவி வாசமா இருக்கிறது இல்லை. கட்டடத்துக்குள் பலி செலுத்துகிறோம். ஆனா கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார்.
நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நமக்குள்ளே உலாவுகிறார், நமக்குள்ளே நடக்கிறார், நமக்குள்ளே கிரியை செய்கிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்ப்போமானால் அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது, பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன், அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. ஆமென். எங்கே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார்? அடுத்த வசனம் சொல்லுது, அவர்களிடத்திலே அவர் வாசமா இருப்பார். எங்க வாசமா இருப்பார்? மனுஷனுக்குள்ள வாசமா இருப்பாரியா? எங்க கர்த்தர் வாசமா இருப்பார்? உனக்குள்ள வாசமா இருப்பார். ஆமென். கர்த்தர் எங்க வாசமா இருப்பார்? எனக்குள்ள வாசமா இருப்பார். ஆமென். நீங்க யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவரே என்னுடைய இருதயத்துல வாரும்னு கேட்டீங்கன்னா உங்க இருதயத்துல வந்து தேவன் வாசம் பண்ணுவார். உன் பயம் போயிடும், உன் பிரச்சனை போயிடும். அல்லேலூயா. ஏன் வாசமா இருக்கார் தெரியுமா? தொடர்ந்து வாசிங்க. இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமா இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களா இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனா இருப்பார், அவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஏன் உனக்குள்ள வாசம் பண்ணுகிறார்? உன் கண்ணீரை துடைக்கிறதுக்காக. ஆமென். உன் கண்ணீரை துடைக்கிறதுக்காக அவர் சொல்லுகிறார், இனி மரணம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. இனி துக்கம் இல்லை. அல்லேலூயா. இனி அலறுதல் இல்லை, இனி வருத்தம் இல்லை. முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போய்விடும். தேவன் வாசம் பண்ணும் பொழுது இனி உனக்கு மரணம் இல்லை, இனி உனக்கு துக்கம் இல்லை, இனி உனக்கு அலறுதல் இல்லை, இனி உனக்கு பசி இல்லை, பட்டினி இல்லை, கண்ணீர் இல்லை. தேவன் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு விடுவார். இதுக்காகத்தான் அவர் கட்டடத்துக்குள் வாசம் பண்ணாம உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் பண்ணுகிறார். ஆமென். அதுக்காக தான் வாசம் பண்றேன். நம்ம விசுவாசிக்கணும். ஏன் தேவன் நம்மோடு வாசம் பண்ணுகிறார்? ஏன் தேவன் நம்மோடு வாசம் பண்ணுகிறார்? சாலமோன் அதை புரிஞ்சுதான் சொன்னான். இதோ தூபம் காட்டுகிறதற்கு ஒளிய இந்த ஆலயம் ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது, பலி செலுத்துவதற்கு ஒளிய ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. ஆனா கர்த்தர் மெய்யாகவே மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், உன்மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் உனக்குள்ளே செயலாற்றுகிறவராக இருக்கிறார். அவர் உனக்குள்ளே கிரியை நடப்பிக்கிறவராக இருக்கிறார், உன் கண்ணீரை துடைக்கும்படியாக. அல்லேலூயா. அல்லேலூயா. எங்க வாசஸ்தலம் இருக்கு? நமக்குள்ளே. அதான் இங்க தெளிவா எழுதப்பட்டிருக்கு, அவர்களுக்குள்ளே அவர் வாசமாயிருப்பார். ஆமென். அவர்களுக்குள்ளே. பிரதர் பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார், உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார். ஆமென். ஆமென். பக்கத்துல கை பிடிச்சுக்கோங்க, உங்களுக்குள்ள கர்த்தர் வாசமா இருக்கிறார். சொல்லிட்டு நான் சொல்றது சொல்லுங்க, இனி மரணம் இல்லை, இனி துக்கம் இல்லை, இனி அலறுதல் இல்லை, இனி கண்ணீர் இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் எடுத்து போடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கம்மா? விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நம்முடைய தேவனா இருக்கிறார். ஆமென். அவர் அந்த கட்டடத்தில் இருக்கிறார், இந்த கட்டடத்தில் இருக்கிறார், இந்த சபையில இருக்கிறார். நோ நோ நோ. இன்னைக்கு நான் சொல்றேன், அவர் இங்கதான் இருக்கிறார், இங்கதான் இருக்கிறார். நீ எங்க போனாலும் உள்ளதான் இருக்கிறாரு. விசுவாசிங்க. அவர்களுக்குள்ளே அவர் வாசமா இருப்பார், அவர்களுடைய தேவனாய் அவர் இருப்பார், நாம் அவருடைய ஜனங்களாய் இருப்போம். அல்லேலூயா. நாம் அவருடைய ஜனங்களாய் இருப்போம். இந்த பவுல் கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து சொல்லிக் கொண்டு வருகிறதான வேளையிலே அவர் சொல்லுகிறார், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இந்த வேத வசனங்களை முழுசாய் நான் வாசித்து பார்த்த பொழுது, அப்ப நமக்குள்ளதான் ஆண்டவர் வாசமா இருக்கிறார், நமக்குள்ளதான் தங்கி இருக்கிறார், நமக்குள்ள இருந்து கிரியை நடப்பிக்கிறார், நமக்குள்ள பல அற்புத அடையாளங்களை செய்கிறார். அந்த ஆலயம் எப்படிப்பட்டதா இருக்கு? உங்க சரீரம் எப்படிப்பட்டதா இருக்கு?
பைபிள் சொல்லுது உங்க சரீரம் பரிசுத்தமா இருக்கிறது. அந்த ஆலயம் எப்படி இருக்குன்னா பரிசுத்தமா இருக்கும். ஆமென். நீங்க தான் ஆலயம். அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? இதுக்குள்ள அசுத்தத்தை கொண்டு போக கூடாது. இதுக்குள்ள எந்த அசுத்தத்தையும் கொண்டு போக கூடாது. இந்த ஆலயத்துக்குள்ள எப்பொழுதுமே பரிசுத்த. தேவன் அசுத்தம் உள்ள இடத்துல வாசம் பண்ண மாட்டார். அது கிளியர். அசுத்தமா இருக்கிற இடத்துல கர்த்தர் வாசம் பண்ண மாட்டார். அப்ப தேவன் உனக்குள்ள வாசம் பண்ணணும்னா இந்த ஆலயம் பரிசுத்தமா இருக்கும். ஆலயம் பரிசுத்தமா தான் இருக்கு அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. நீங்களே அந்த ஆலயம்னு கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொல்லிட்டு இன்னொரு காரியத்தை சேர்த்து எழுதுகிறாரு. ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. அப்போ இந்த ஆலயத்தை மத்தவங்க கெடுக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் இன்னைக்கு அதெல்லாம் தியானிக்கல. இந்த ஆலயத்தை பிசாசு கெடுக்க வரான், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஆலயத்தை ஃப்ரெண்ட்ஸ் கெடுக்க வரான், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஆலயத்தை கூட பிறந்தவங்க இல்ல பிள்ளைங்க இல்ல மற்றவர்கள் கெடுக்க தவறான வழிக்கு நடத்த முயற்சிக்கிறார்கள், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஆலயத்தை நம்மளே கெடுத்துக்கிற ஒரு விஷயம் இருக்கு. நான் என்ன கெடுக்கிறேன்? நான் திருடல, பொய் சொல்லல, விபச்சாரம் பண்ணல, கொலை பண்ணல, நான் இந்த தப்பு பண்ணல, இதெல்லாம் பண்ணல. நான் ஸ்தோத்திரம். ஆனா நான் யோசிச்சு பார்த்தேன், ஒரு மனுஷன் கர்த்தருடைய ஆலயத்தை எப்படி கெடுக்க? தன்னைத்தானே, ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. அல்லேலூயா. தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. அப்போ யோசித்து பார்க்கும் பொழுது ஒரு கிரியை ஒன்னே ஒண்ணுதான் எனக்கு ஆண்டவர் பேசுறேன். ஒரே ஒண்ணு, உன்னை பத்தி மட்டும்தான் பேச போறேன். நிறைய நான் சொல்ல போறது இல்லை. எனக்கு பாயிண்டா கொடுத்து கொடுத்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன். ஒன்னே ஒண்ணு. அது என்ன தெரியுமா? எரிச்சல். எரிச்சல். இது கர்த்தர் அருவருக்கிற ஒரு காரியம். நான் தியானிச்சு பார்த்தேன். இதுல ஆலயம் கெடுமா? கெடுங்க. இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு எரிச்சல் இருக்கு. மற்றவங்கள பார்த்து எரிச்சல், அதை பார்த்து எரிச்சல், இதை பார்த்து எரிச்சல். நினைச்சது நடக்கல, உடனே அதுக்கு எரிச்சல். விரும்பினது இல்ல, அதனால குடும்பத்துல எரிச்சல். விரும்பினது கிடைக்கல, அதனால எரிச்சல். கெடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க உங்களை. நீங்க உங்களுக்குள்ள ஆவியானவர் வாசம் பண்ண மாட்டாரு. நீங்க எரிச்சல் உள்ள ஆத்துமாவா இருந்தா உங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் வாசம் பண்ணவே மாட்டார். இன்னைக்கு நான் யோசிச்சு பார்த்து சொல்றேன், தியானிச்சு சொல்றேன். எரிச்சலினாலே தங்களை கெடுத்து கொண்ட அநேகரை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எரிச்சலை குறித்து வேதம் என்ன சொல்லுது? எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26, 27. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல், உங்க எரிச்சல் பாவம் செய்யாதன்னு சொல்லிட்டு, பாவம்னு எதை சொல்றாரு தெரியுமா? எரிச்சலை சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல். நீங்க கோபப்பட்டால் என்ன? அப்ப கோபம் கூட பாவத்துல வரல. கோபத்துக்கு அப்புறம் ஒண்ணு வருது. கோபத்துக்கு அப்புறம் ஒண்ணு வருதா? நீங்க கோபம் கொண்டாலும் அப்படின்ட்டு கோபமே பாவம்னு சொல்லல. பாவம் செய்யாதிருங்கள் அப்படின்ட்டு முடிக்கிறாரு. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன் சாயந்தரம் 6 மணிக்குள்ள உங்க எரிச்சல் என்ன ஆயிரணும்? எரிச்சல் என்ன ஆயிரணும்? எரிச்சல் என்ன ஆயிரணும்? தனிய கடவது அப்படின்னு சொல்லிட்டு பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அப்ப எரிச்சல் என்ன? பிசாசு. பிசாசு சம்பந்தமே இல்லாம எழுதுறாங்க. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். எதை சொல்லிட்டு?
எரிச்சலை பத்தி சொல்லிட்டு சொல்றாரு, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். நான் யோசித்து பார்த்தேன், அப்ப எரிச்சல் என்னங்க? பிசாசுங்க. பிசாசு உள்ள வந்து ஆவியானவர் எப்படி இருப்பாருங்க? ஆவியானவர் எப்படி இருப்பாரு? நீங்க சொல்றீங்க, என் வலது பக்கத்துல கர்த்தர் இருக்கிறார், இடது பக்கத்துல எரிச்சல் இருக்கு. எப்படி இருப்பாரு? எப்படி இருப்பாரு? இருக்க மாட்டாரு. அவர் அசுத்தம் உள்ள இடத்திலே வாசம் பண்ணுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எரிச்சல ஒரு ஆவி, ஒரு அசுத்தாவின் பைபிள் எழுதியிருக்கு. என்னாகமங்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வீட்டுல போய் வாசித்துக் கொள்ளுங்க. அங்க எழுதப்பட்டிருக்கிறது எரிச்சலின் ஆவி. எரிச்சல் என்ன? ஒரு ஆவி, ஒரு அசுத்தாவி. அது குணாதிசயம் நினைச்சுக்காதீங்க. நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், எரிச்சல் பட்டுட்டு. நான் அப்படிலாம் யோசித்து பார்த்தேன் நேற்றுதான். எரிச்சல் படுறோமே, அப்ப நம்ம நினைக்கிறோம் நம்ம உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறோம். இல்ல, பரிசுத்தாவியார் வெளியே போயிட்டாரு, அசுத்தாவி உள்ள வந்துருச்சு. அசுத்தாவி உள்ள வந்துருச்சு. இங்க ஒரு எரிச்சலின் ஆவி வந்துட்டு என்ன பண்ணுது? நம்மளை அலைக்கழிக்குது, நம்மளை கோபப்பட வைக்குது, நம்மளை மூர்க்கமா நினைக்க வைக்குது, நிறைய காரியங்களை தப்பா புரிஞ்சிக்க வைக்குது, தப்பா நம்மளை செயல்பட வைக்குது. இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு சொல்றாரு, ஒருவனும் ஒருத்தியும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பார்களா. அல்லேலூயா. இந்த வருஷத்தின் முதல் ஆராதனையிலே தேவன் நம்ம இன்னும் சீர்படுத்த விரும்புகிறார். இன்னும் சீர்படுத்த விரும்புகிறார். நீங்க யாரா இருந்தாலும் சரி, உன் எரிச்சல் இன்னைக்கு தனியணும். ஆமென். நீ எதை பத்தி எரிச்சல் கொண்டிருந்தாலும் இன்றைக்கு புரிந்து கொள், எரிச்சல் ஒரு நல்ல சுபாவம் அல்ல, அது ஒரு தீய சுபாவம், அது பாவம், அது பிசாசு, அது ஒரு கெட்ட ஆவி. இந்த எரிச்சல் இருக்கிற இடத்துல தேவன் ஒரு நாள் இருக்க மாட்டார். தேவன் வாசம் பண்ண மாட்டார். தேவன் உங்களுக்குள்ள வாசம் பண்ணணும்னா இந்த எரிச்சல் உங்களை விட்டு எடுக்கப்படும். அல்லேலூயா. இந்த எரிச்சல் உங்களை விட்டு எடுத்துருங்க. எரிச்சலின் ஆவியை உங்களை விட்டு வெளியே அனுப்பிச்சிருங்க. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நீர் தங்குகிற வாசஸ்தலமா என்னை மாற்றும். ஆமென். நீர் தங்குகிற வாசஸ்தலமா என்னை மாற்றும். இது உங்களை நீங்களே கெடுத்துக் கொள்ளுகிற செயல். கெடுத்துக் கொள்ளுகிறது என்று சொல்லுவதை விட உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளுகிற செயல். நீங்க நினைக்கிறீங்க ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார்னு. எரிச்சலா இருந்த ஆவியானவர் வாசம் பண்ண மாட்டார். எரிச்சலா இருந்த அசுத்தாவி வாசம் பண்ணும். சில உதாரணங்களை சொல்லுகிறேன். ஆதி ஆகமங்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. ஆதி ஆகமங்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. காயினையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் ஆதாம் என்னும் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார். முதல் மனுஷன் மண்ணினால் உருவாக்கப்பட்டான். அவனுக்கு துணையாக ஆண்டவர் ஏவாளை அவருடைய விழா எலும்பை எடுத்து சிருஷ்டித்தார். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் காயின் ஆபேல் என்று 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். தேவநாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்த பொழுது, புசிக்க வேண்டாம் என்று அவர் விலக்கின கனியை புசித்த பொழுது பாவம் செய்தார்கள். ஆண்டவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார். ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே வந்த இவர்கள் இப்பொழுது மனம் திரும்பி அவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஆதாம் ஏவாளை அறிந்தான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். ஆதாமால் ஒரு மனுஷனை பெற்றேன் அவ சொல்லல. என்ன சொன்னா? கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். அல்லேலூயா. அப்ப காயின் யார் மூலமா பிறந்தவன்? கர்த்தரால் பிறந்தவன் என்று அர்த்தம். கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைன்னு அர்த்தம். அப்போ முதல்ல பிறந்த காயினை பார்த்து அவங்க என்ன சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க?
கர்த்தரால உண்டான மனுஷன்டா நீ. ஆண்டவர் தாண்டா உன்னை உருவாக்குனாரு. ஆண்டவரால தாண்டா உன்னை பெத்த. நாங்க தப்பு பண்ணோம், ஆனா ஆண்டவர் கிருபையா நினைச்சு எங்களுக்கு கொடுத்த முதல் வாரிசுடா நீ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த முதல் வாரிசு நிலைமை என்னங்க ஆச்சு? முதல் சேஷ்ட புத்திரன் என்ன ஆனாங்க? எரிச்சல் வந்துச்சு. தன்னுடைய கூட பிறந்த சகோதரனையே வெட்டி சாவடிச்சிட்டான். இந்த உலகத்தில் மனுஷனுக்கு பிறந்த முதல் பிறப்பு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உண்மையாக இந்த வேத வசனத்தை நான் வாசித்த பொழுது இது எனக்கு ஒரு பெரிய துக்ககரமான சம்பவமா எனக்கு தெரிஞ்சது. எவ்வளவு பெரிய ஒரு துக்ககரமான சம்பவம். ஆதாம் மனசு எவ்வளவு பாடுபட்டு இருக்கும். தான் பெற்ற முதல் பிள்ளை எங்க இருக்கிறானே தெரியாது, ஓடி போயிட்டான். ஆண்டவர் ஒரு அடையாளத்தை போட்டு ஓட வச்சிட்டார். முதல் பையன் கொலைகாரன். எப்படி இருக்கும் ஆதாமோட மனசு? பிறக்கும் பொழுது எப்படி பெயரிடப்பட்டவன்? கர்த்தரால் பெற்றவன், கர்த்தரால் வந்தவன். அல்லேலூயா. ஆனா இவன் பெரிய கொலைகாரனா எங்க மாறினா? எரிச்சல். எரிச்சல். என்ன எரிச்சல்? ஏன் காணிக்கை அவர் அங்கீகரிக்கல, அவன் காணிக்கை அவர் அங்கீகரிச்சிட்டாரு. காயின் ஆபேலை கொண்டு வந்து கர்த்தருக்கு காணிக்கை படைக்கிறாங்க. கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கை அங்கீகரித்தார். காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கவில்லை. பார்த்த உடனே காயின் மனசுக்குள்ள எரிச்சல் வந்துருச்சு. ஏன் காணிக்கை அவர் அங்கீகரிக்கல, நான் கொடுத்ததை அவர் வாங்கல, நான் செஞ்சதை ஏற்றுக்கொள்ளல. எரிச்சல். கர்த்தரால உள்ள வந்த மனுஷனா நீ இருந்தா கூட உன்னை மிருகமா மாத்திரும். மறந்துடாத. நீ கர்த்தரால ஒரு வேளை வந்திருக்கலாம். கர்த்தரால ஒரு வேளை இந்த உலகத்தில் ஆண்டவர் மூலமா ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையான இருக்கலாம். ஆனா எரிச்சல் உனக்குள்ள வந்தா உன் சுபாவம் மிருகத்தின் சுபாவத்தை போல மாறு. இன்னைக்கு சபைக்கு சொல்றேன், எரிச்சல் தனிய கடவாது. அல்லேலூயா. ஒருவனும் இந்த எரிச்சலினால் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக, தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. அல்லேலூயா. நான் கெஞ்சினேன் நேற்றிரவு, கதர்ன ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னிலிருந்து எரிச்சல் எடுத்து போட்டுருங்கப்பா. இனி சாகர வரைக்கும் எதை குறித்து நான் எரிச்சல் அடையக்கூடாது. ஆண்டவரே, நீர் வாசம் பண்ணுகிற இடத்திலே இன்னொரு கெட்ட ஆவி வரக்கூடாது. ஆண்டவரே. அல்லேலூயா. கதர்னேன், உண்மையா சொல்றேன். நான் தேவ சமூகத்தில் கதர்னேன். ஆண்டவர் எனக்கு எரிச்சல் ஒரே ஒரு வார்த்தையை தான் வெளிப்படுத்தினாரு. நான் கதர்ன, ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரனா இருந்த பொழுதும் ஒரு சில நேரங்களிலே நான் எரிச்சல் அடைகிறேன். என்னிலிருந்து எரிச்சலின் ஆவி எடுத்து போடும். நீர் வாசம் பண்ணுகிற இடத்திலே இன்னொரு துர்ஆவி வரக்கூடாது ஆண்டவரே, வரக்கூடாது ஆண்டவரே. நீர் தங்குகிற வாசஸ்தலமாய் இந்த வாசஸ்தலத்தை வைத்துக் கொள்ளும். அல்லேலூயா. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போனான் காயின். ஒரு பெரிய நன்மை இழந்து போனான். ஒருவேளை விசுவாச பட்டியல்கள் லிஸ்ட்ல சேத் வராமல் இருந்திருப்பான். காயின் எரிச்சல் வராமல் இருந்திருந்தா காயின் அந்த லிஸ்ட்ல வந்திருப்பாங்க. ஆனா அவன் வம்சமே வரல, வம்சமே வரல. அவன் யாரு, அவனுக்கு யார் பிறந்தா, அவன் கல்யாணம் ஆச்சா, வம்சமே இல்லை. மறைஞ்சிட்டான், பைபிளை விட்டே மறைஞ்சிட்டான். எவ்வளவு துக்ககரமான சம்பவம். அல்லேலூயா. அவன் வேதத்தை விட்டே மறைஞ்சிட்டான், வம்சத்தோட லிஸ்ட்லயே வரல. ஆதாம், சேத் ஆதாமினால் உண்டானவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது தவிர லூக்கா எழுதின சுவிசேஷத்துல காயின் ஆதாமினால் உண்டானவன் எழுதப்படல. காயின் லிஸ்ட்லயே வரல. அல்லேலூயா. எவ்வளவு துக்ககரமான சம்பவம். ஒரு சாதாரண எரிச்சல் தான் நினைக்கிறோம். இந்த எரிச்சல் எவ்வளவு பெரிய விளைவுகளை உண்டாக்குகிறது. உங்க குடும்பத்தில் எரிச்சல் ஆகாதீங்க, உங்க கூட பழகிறவங்க இடத்துல எரிச்சல் ஆகாதீங்க, சபையில எரிச்சலா இருக்காதீங்க, நீங்க வேலை செய்யற இடத்துல எரிச்சலா இருக்காதீங்க. எரிச்சல் ஒரு பொழுதும் நல்லதல்ல. உங்க ஆலயத்தை அது தீட்டுப்படுத்தி விடும். அல்லேலூயா. உங்க ஆலயத்தை அது தீட்டுப்படுத்தி விடும். இன்னைக்கு ரொம்ப தாழ்மையா சொல்றேன், எரிச்சல் நம்மை விட்டு தனிய கடவது. எரிச்சல் நம்மை விட்டு தனிய கடவது. அல்லேலூயா.
இன்னொரு மனுஷனை யோசிச்சு பார்த்தேன். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அங்க ஆண்டவர் முகமுகமா பேசின ஒரு வார்த்தை. அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ அப்படின்னு யோனாவை பார்த்து கேட்கிறார். நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ அப்படின்னு என்ன அர்த்தம்? எரிச்சல் ஒரு பொழுதும் நல்லது இல்லைன்னு அர்த்தம். ஆமென். எரிச்சல் ஒரு பொழுதும் நல்லது இல்லை. எரிச்சல் நல்லது இல்லை. இவனுக்கு என்ன எரிச்சல்? தான் சொன்னது நடக்கல. இன்னைக்கு நிறைய பேருக்கு அதான் எரிச்சல். நான் சொன்னது நடக்கல, அதான் எரிச்சல். அதான் எரிச்சல். தேவநாம மகிமைப்படுவதா? நான் என்கிறத தேவன் இன்றைக்கு உடைத்து போடுவாராக. நான் சொன்னது நடக்கல, நான் கேட்டு செய்யல, என்ன மகிமைப்படுத்தல, என்ன கூப்பிடல, என்ன உயர்த்தல, தேவன் உடைத்து போடுவாரா? தேவனே உடைத்து போடுவீராக. ஆண்டவரே உடைத்து போடுவீரா. ஆண்டவரே எங்களை நாங்களே வஞ்சியாதபடிக்கு உடைத்து போடுவீரா. யோனாவுக்குள்ள என்ன எண்ணம்? நான் சொல்லி நடக்கல. ஆண்டவர் சொன்னார் யோனாவை பார்த்து, நீ போ, அந்த பட்டணத்துக்கு போ, அந்த பட்டணம் அழிய போதுன்னு சொல்லு. இவன் முதலாவதாக சொல்லல. அவன் படகுல பிரயாணம் பண்ணி போய் கொண்டிருக்கிறான், கப்பல்ல. ஆண்டவர் அங்கே சில பிரச்சனைகளை வரவழைத்து யோனாவை மனம் திரும்ப வைத்து இப்பொழுது சொல்றார், நீ இரண்டாந்தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, நீ போய் நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று போய் தீர்க்க தரிசனம் சொல்லு. போய் சொல்றான், நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். ஆனால் நினிவே கவிழ்க்கப்படவில்லை. உடனே இவனுக்கு எரிச்சல் வந்துருச்சு. நான் சொல்லி நடக்கல, என் வார்த்தை நடக்கல, என் வார்த்தை நடக்கல, என் வார்த்தை நடக்கல, நான் சொல்லி நடக்கல, என் வார்த்தைக்கு ஒரு வல்லமை இல்லைன்னு போய் இந்த நினிவே அழியறத பார்க்காம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன். யோனா யாருங்க? ஒரு ஆண்டவருடைய ஊழியக்காரன். ஊழியக்காரனுக்கு என்னைக்கும் மற்றவர்கள் அழியணுன்ற எண்ணம் இருக்கக்கூடாது. ஆனா யோசிச்சு பார்த்தேன், யோனாவுக்கு இந்த எண்ணம் எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? எரிச்சலால வந்துச்சு. எரிச்சல் வந்ததுனால இப்ப தான் ஊழியக்காரன்ற ஸ்தானத்தை அவன் மறந்துட்டான். மறந்துட்டு இப்ப அவன் மனசுக்குள்ள என்னன்னா, நினிவே அழியணும், அழியணும், இந்த நினிவே அழியறத நான் பார்க்காம இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு நகரத்துக்கு வெளியே உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். இந்த நினிவே அழியறத நான் பார்க்கணும், இந்த நினிவே அழியறத பார்க்கணும், இந்த நினிவே அழியறத பார்க்கணும். யோனா, நீ எவ்வளவு பெரிய வல்லமையான தீர்க்கதரிசி, நீ எவ்வளவு வல்லமையான ஊழியக்காரன், உன் சுபாவத்தை எது மாத்துச்சு? எது மாத்துச்சு? எரிச்சல் மாத்திருச்சு. எரிச்சல் மாத்திருச்சு. ஆண்டவர் வந்து பேசுறாரு, நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ? அவன் சொல்றான், நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருக்கிற, விடுங்க ஆண்டவர் என்றான். அவனுக்கு எரிச்சல் போகல. யோசிச்சு பார்த்தேன், எரிச்சல் ஒரு மனுஷனுடைய நல்ல சுபாவத்தையே மாத்திரும். எனக்கு ஆண்டவர் உன்னை நல்ல நல்ல அன்புள்ள பிள்ளையா அழைச்சாரு. ஆனா இன்னைக்கு உன் சுபாவம் மாறி இருக்கு, உன் கேரக்டர் மாறி இருக்கு. நீ முன்ன அப்படி இல்ல. உன் ஆண்டவர் எவ்வளவு ரசித்தார்னு உனக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். உன் ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வதித்தார்னு உனக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். இன்னைக்கு எப்படி, எங்க இருந்து வந்துச்சு இந்த மாற்றம்? இன்னைக்கு ஏன் உன் கேரக்டர் இப்படி மாறுச்சு? உள்ள எரிச்சல் வந்துருச்சு. சில காரியங்களை கண்டு எரிச்சல் வந்துருச்சு. இன்னைக்கு உன் கேரக்டரே மாறி போய் ஒரு அசுத்தமானவனா தேவனுடைய பார்வையில நிக்கிற, ஆகாதவனா தேவனுடைய பார்வையில நிக்கிற. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு சிலருக்கு சபை மேல வந்த எரிச்சல் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு வேடிக்கை பார்க்கிற ஜனங்களா மாறிட்டாங்க. பிசாசு மாத்திட்டான். எரிச்சலின் ஆவி மாத்திருச்சு. தேவன் உன்னை மறுபடியும் அவருடைய கையிலே எடுக்க வேண்டுமானால் இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிறது தவிர வேற வழி இல்லை. அல்லேலூயா. கேட்டின் மகன் கெட்டு போவான், அதை பத்தி நம்மள கவலை இல்லை. கெட்டு போறவன் கெட்டு போகட்டும். ஒருவேளை கர்த்தர் உன்னை நினைக்கணும், உன்னை உயர்த்தணும், இந்த ஊழியத்தில் நீ ஒரு பங்கா இருக்கணும், தேவன் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு விரும்பினா, ஆண்டவரே என்னிலிருந்து எரிச்சலை எடுத்து போடும் ஆண்டவரே. அல்லேலூயா. என்னிலிருந்து எரிச்சலை எடுத்து போடும் ஆண்டவரே, என்னிலிருந்து எரிச்சலை எடுத்து போடும் ஆண்டவரே. தேவன் தம்முடைய ஊழியத்தை ஆசீர்வதித்து நடத்தி விடுவார்.
உனக்குரிய பங்கு உனக்கு எல்லாமே போயிடும். இன்னைக்கு சாட்சியா சொல்றேன், இந்த எரிச்சல் என்னை விட்டு தனியா கடவுது. ஆமென். உங்க சுபாவம் மறுபடியும் எத்தனை பேர் விரும்புறீங்க? எனக்கு ஆண்டவர் ஆதியில வச்சிருந்த பழைய சுபாவம் வரணும். அல்லேலூயா. அந்த அன்பின் சுபாவம் எனக்கு வரணும். அந்த தாழ்மையின் சுபாவம் எனக்கு வரணும். எதையும் எதிர்பார்க்காத சுபாவம் எனக்கு வரணும். கீழ்ப்படிஞ்சு நடக்கிற சுபாவம் வரணும். பிள்ளையை போல என் தேவனை விசுவாசிக்கிற சுபாவம் எனக்குள்ள வரணும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய சந்தேகங்களும் குழப்பங்களும், நிறைய பின்மாற்றமான சூழ்நிலைகளும், நிறைய கசப்பும் ஏன் வந்துச்சு? ஏன் வந்துச்சு? இன்னைக்கு ஏன் கசப்பு வீட்டுக்குள்ள வந்துச்சு? ஏன் இன்னைக்கு உன் வாழ்க்கையில கசப்பு வந்துச்சு தெரியுமா? நீ எரிச்சல் பட்டிருக்க. எரிச்சல் பட்டிருக்க. எரிச்சல் பொல்லாததுங்க பைபிள் பிரகாரம். எரிச்சல் ரொம்ப பொல்லாதது. எரிச்சல் உள்ள வந்தா கூடவே எல்லா கெட்ட குண அதிசயங்களும் வந்துடும். இன்னைக்கு அதனாலதான் ரொம்ப வன்மையா இந்த காரியத்தை வற்புறுத்தி சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவரே, என்னையும் எங்கள் சபையும் விட்டு இந்த எரிச்சலை எடுத்து போடுவீரா? எரிச்சலை எடுத்து போடுவீரா? எங்களை நாங்களே வஞ்சியாதிருக்க தேவனே எங்களை பரிசுத்தப்படுத்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ நினைச்ச மாதிரி நடக்கலன்னு நீ எரிச்சலா இருக்கிறமா? நீ நினைச்ச மாதிரி நடக்கலன்னு எல்லாரும் மேல எரிச்சல் காட்டுற? நோ, உன் கேரக்டர் அது இல்ல. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்னைக்கு அதனாலதான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. உன் குடும்பத்தை நேசி, உன் கணவனை நேசி, உன் பிள்ளைகளை நேசி, உன் தாயை நேசி, தகப்பனை நேசி, உன் சபையை நேசி. உன் எரிச்சல் உன்னை விட்டு தனிய கட. அல்லேலூயா. உன் மனைவியை நேசிங்க, உங்க எரிச்சல் உங்களை விட்டு தனிய கடவுது. எந்த காரியமா இருந்தாலும் நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீர்தான், நீர் வாசம் பண்ணுகிற ஆலயம் நான் தான். ஆண்டவர், நீர் வாசம் பண்ணுகிற ஆலயம். ஆண்டவரே, நீர் வாசம் பண்ணுகிற ஆலயம் நான் தான். ஆண்டவரே, கோடி கோடியாய் கொட்டி இருக்கிற கட்டடத்துக்குள்ளே நீர் வாசம் பண்ணுகிறது இல்லை. இதோ மனுஷர் மத்தியிலே அவருடைய வாசஸ்தலம் இருக்கிறது. எனக்குள்ளே அவர் வாசமா இருக்கிறார். தேவன் உனக்குள்ளே வாசமா இருக்க வேண்டுமானால், அவர் உன் கண்ணீரை துடைக்க வேண்டுமானால், உன் வாழ்க்கையில் இருக்கிற துக்கம் மாற வேண்டுமானால், இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிற உனக்கு சொல்லுகிறேன், ஏசப்பா, என் எரிச்சலை என்னை விட்டு எடுத்து போடும் என்று ஜெபம் பண்ணு. எரிச்சலை என்னை விட்டு எடுத்து போடும் என்று ஜெபம் பண்ணு. உன் தாய் தகப்பனை குறித்து இருக்கிற எரிச்சலை எடுத்து போட வேண்டும். பிள்ளைகளுக்கு பெற்றோர் மேல் இருக்கிற எரிச்சலை தேவன் எடுத்து போட வேண்டும். தேவன் கிரியை செய்ய வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. உன் துக்கத்தை மாற்ற வல்லவரா இருக்கிறார். தேவநாம மகிமைப்படுவதா. பரிசுத்த ஆவியானவர் இந்த வருஷத்தின் முதல் ஆராதனை தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். யார் மேல எரிச்சல் இருந்தாலும் இன்னைக்கு எரிச்சலின் ஆவியை களைந்து போடுவோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுவார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே உலாவுவாராக. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே உலாவுவாராக. ஆவியானவர் உலாவுவாராக. அந்தகார வல்லமைகள் வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். எல்லா எரிச்சலின் ஆவிகளும் வெளியேறட்டும், 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 வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில். Amen. Oh, thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. எரிச்சல் மனுஷனுடைய சுபாவத்தை மாற்றிவிடும். மாற்றிவிடும். அல்லேலூயா. நான் சொன்னேன், எரிச்சல் மிக பொல்லாதது. ஆமென். யார் மேலேயும் நமக்கு எரிச்சல் வேண்டாம். இன்னும் ஒரு காரியத்தை சொல்றேன். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவாய் ஆண்டவர் சவுலை ஏற்படுத்தினார். முதல் ராஜா. முதல்ல ஆண்டவரே இறங்கி வந்து இவன் தான் தன் ஜனங்களை அரசாள வேண்டும் என்று விரும்பி ஒரு மனுஷனை தேர்ந்தெடுப்பாரானா
அவன் சாதாரணமான ஆளாவா இருக்க முடியும்? சாதாரணமான ஆளாவா இருக்க முடியும்? அவன் ரொம்ப நல்லவன். அவன் ஆண்டவர் தன் இஸ்ரவேல் ஜனங்களை மேய்க்கிறதுக்காக ராஜாவா தெரிந்தெடுத்தார். அவனை அபிஷேகம் பண்ணினார். சாமுவேல் பார்த்து மகிழ்ந்தான். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. அது வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை தேவனாகிய கர்த்தர் ராஜாவா இருந்து அரசாண்டு கொண்டு வந்தார். அடுத்து சவுல ராஜாவா ஏற்படுத்தினார். யோசிச்சு பார்த்தேன், சவுலுக்கு என்ன ஸ்தானம் அப்படின்னா, தேவனுடைய ஸ்தானத்தை சவுலுக்கு கொடுத்தார் ஆண்டவர். நான் ராஜாவா இருந்து இது வரைக்கும் என் ஜனங்களை அரசாண்ட சவுல், இனி நீ ராஜாவா இருந்து இந்த ஜனங்களை வழி நடத்தி செல். அவ்வளவு பெரிய ஒரு நல்ல தேவ மனுஷனை தேர்ந்தெடுத்தான். ஆனா இந்த சவுலுடைய வாழ்க்கையை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, கடைசியில தற்கொலை பண்ணி செத்து போனான். அபிஷேகத்தை இழந்து போனான். ஒரு சூழ்நிலையில அவன் என்ன செய்யறான்னு அவனுக்கே தெரியல. அவன் தன்னை காப்பாற்றின, தனக்கு உதவியா இருந்த, தன்னை எதிரிகளிடத்திலிருந்து தன்னை தப்புவித்த ஒரு நல்ல அன்பு தோழனை போல இருந்த தாவீத, தனக்கு கிட்டே வச்சிருந்த அந்த சின்ன பையனை கொலை செய்யற அளவுக்கு அவன் மனசு மாறிடுச்சு. எப்படி மாறிச்சு தெரியுமா? எரிச்சல். வாசித்து பாருங்க, 1 சாமுவேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 8வது வசனம். நான் இத்தனை வசனங்களை உங்களுக்கு காண்பிக்க ஒரே ஒரு காரணம், இன்னைக்கு ஆண்டவர் நம்மை விட்டு இந்த எரிச்சலை முற்றிலுமாய் வெளியேற்றுவாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமா இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அந்த நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். மறுநாளிலேயே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கினது. மறுநாள், என்னைக்கு மறுநாள்? எரிச்சல் வந்த மறுநாளே வந்துருச்சு பொல்லாத ஆவி. எரிச்சல் வந்த மறுநாளே வந்துருச்சு. இது என்ன எரிச்சல்? என்ன புகழல, என்ன உயர்த்தி சொல்லல, என்ன எதுவுமே முக்கியத்துவப்படுத்தல. எரிச்சல் இருக்கா? இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, உனக்கு அந்த எரிச்சல் வேண்டாம். ஆமென், அல்லேலூயா. மனுஷனால் புகழப்படுகிறவன் உத்தமன் அல்ல. ஆமென். ஒரு மனுஷனும் புகழ்ச்சி எதிர்பார்க்க வேண்டாம். எவனும் நம்மளை புகழ வேண்டாம். யாருடைய பார்வையில விளையாட பெற்றலா தெரிய வேண்டாம். யார் புகழணும் எதையும் செய்ய வேண்டாம். ஆமென். சவுலுக்குள்ள பொல்லாத ஆவி எப்படி வந்துச்சு? சவுலுக்குள்ள அபிஷேகம் எப்படி போச்சு? சவுல் எப்படி தற்கொலைக்கு தூண்டப்பட்டான்? பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய ஆவி வெளியே போயிருச்சுங்க. அது வரைக்கும் கர்த்தருடைய ஆவி தங்கின வாசஸ்தலமா இருந்தான் சவுல். அல்லேலூயா. வாசஸ்தலமா இருந்தான். வாசஸ்தலம். சவுல் கெட்டவன் கிடையாதுங்க, ரொம்ப நல்லவன். நீங்க வேதத்துல வாசிப்பீங்கன்னா, நாகாஸ் அப்படின்னு ஒரு மனுஷன் பெரிய படைகளை திரட்டி கொண்டு வந்த பொழுது சில இஸ்ரவேல் ஜனங்கள் அவனுக்கு உதவி செய்ய மாட்டார்கள். ஏன்னா அப்பதான் அவன் ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான் அப்படின்னு அவனை ஒரு சில, இவன் ராஜாவா அப்படின்னா கொஞ்சம் பேர் அவனுக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை. கொஞ்சம் பேர் சேர்ந்துக்கிட்டாங்க. அந்த கொஞ்சம் பேரை வச்சு இஸ்ரவேலுக்கு வந்த பெரிய பிரச்சனைகளை அந்த நாகாச தோற்கடிச்சு சாவடிச்சு அமிச்சிட்டான். அப்ப கூட இருந்த மத்தவங்களா கேட்டாங்க, நமக்கு உதவி செய்யாத இவங்களெல்லாம் சாவடிச்சிடலாமா? இவனுங்க நமக்கு உதவல, இனி எதுக்கு சவுல் ராஜா இவங்களை வச்சிருக்கணும், சாவடிச்சிடலாம் அப்படின்னப்ப சவுல் சொல்லுவான், இன்றைக்கு ஒருத்தன் கூட சாவ வேண்டாம், அவங்களும் ஆண்டவரோட பிள்ளைங்க. அல்லேலூயா. தனக்கு உதவி செய்ய வராதவங்க, தன்னை அற்பமா நினைச்சவங்க, தன்னை கேலியா பேசினவங்க, தன்னை ரொம்ப கிண்டல் அடிச்சவங்களை கூட இந்த சவுல் ஒண்ணுமே செய்யலங்க. அவங்களெல்லாம் மன்னிச்சு விட்டான்.
அவ்வளவு ஒரு நல்ல சுபாவம். ஏறக்குறைய இந்த சுபாவம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுபாவத்துக்கு ஒப்புமையானது. இயேசுவை கிண்டல் பண்ணாங்க, இயேசுவை கேலி பண்ணாங்க, இயேசுவை சிலுவையில் அடிக்க பிடித்த பொழுது ஒருத்தன் கூட வரல. இயேசு சொன்னார் சிலுவையில் மரிக்கும் பொழுது, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். அப்படி மன்னிச்சிட்டான் இயேசு கிறிஸ்து. இவனும் ஏறக்குறைய பழைய ஏற்பாட்டு காலத்துல மன்னிக்கிறது ஒரு சட்டமே இல்லை, ஆனா மன்னிச்சிட்டான். அவ்வளோ நல்ல சவுல். தன்னை கிண்டல் பண்ணவங்களை, கேலி பண்ணவங்களை, தனக்கு உதவாதவர்களை, தன்னை அவமானமா பேசினவங்களையே ஒண்ணும் பண்ணல. ஆனா எரிச்சல் வந்த உடனே தனக்கு ஒண்ணுமே செய்யாத ஒருத்தனை போய் சாவடிக்க பாக்குறானே, எங்க இருந்து வந்துச்சு? எப்படி இந்த பொல்லாத ஆவி வந்துச்சு? சபையே, இன்றைக்கு ஆண்டவரிடத்துல கதறு, எரிச்சல் எங்களை விட்டு நீங்க கடவது. நீ எவ்வளோ பெரிய அழைப்பை பெற்றவனா இருந்தாலும் இன்னைக்கு டோன்ட் கேர். உன்னை என்ன பெரிய ராஜாவா, பெரிய ஊழியக்காரனா, பெரிய ஊழியக்காரியா கர்த்தர் அழைச்சிருந்தாலும் அபிஷேகத்தை இழந்துருவீங்க. எரிச்சல் வந்தா போயிரும். நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க கர்த்தர் எங்களோடு இருக்கிறார், போயிரும் அபிஷேகம். அபிஷேகம் உங்களை விட்டு போயிரும். இன்னைக்கு விசுவாசிக்க சொல்றேன், அந்த எரிச்சல் நம்மை விட்டு தனியா கடவது. அல்லேலூயா. இந்த எரிச்சலினால் ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பான். ஆமென். நம்மை வஞ்சியாதிருப்போம். ஆமென். அபிஷேகம் போயிரும். ராஜா கொடுத்த அபிஷேகத்தை இழந்து விடக் கூடாது. கர்த்தர் சவுலுக்கு கொடுத்த அபிஷேகம் எப்படி போனது? எரிச்சல் வந்ததால போனது. எரிச்சல் வந்ததா போனது. பரிசுத்த ஆவி வெளியே போயிருச்சு, பொல்லாத ஆவி உள்ள வந்துருச்சு. அப்ப எப்படி அது தேவனுடைய வாசஸ்தலமா இருக்கும்? அது பிசாசு இருக்கிற இடமா மாறிடுச்சு. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். ஆமென். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். அல்லேலூயா. பாவம் இருக்கலாம், மற்ற பாவங்கள், ஆனா எரிச்சல் இருந்தா கர்த்தரால் ஆசீர்வதிக்கவே முடியாது. உங்களுக்கு புரியுற மாதிரி 2 நிமிஷத்துல ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புறேன். தேவன் ஆதி மனுஷனை படைத்தார், ஆதாமையும் ஏவாளையும். இப்பொழுது ஆண்டவர் அவர்களை கொண்டு வந்து ஏதேன் தோட்டத்தில் வைத்திருக்கிறார். இப்ப ஏதேன் தோட்டத்துக்குள்ளே அவர்கள் இருக்கும் பொழுது சர்ப்பம் ஏவாளிடத்தில் வந்து கேட்கிறது, ஸ்திரீயானவளை சர்ப்பம் பார்த்து, இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சங்களின் கனியை நீங்க புசிக்க வேணாம் ஆண்டவர் சொன்னாரா? ஸ்திரீ சொல்றா, அப்படிலாம் சொல்லல, இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார். இப்பொழுது சர்ப்பம் அவரிடத்தில் தந்திரமாய் பேசி, இப்பொழுது அவருடைய பார்வை அந்த பழத்துக்கு நேராய் போய் விட்டது. அந்த பழத்தை எடுத்தா, பறிச்சா, புசிச்சிட்டா. அப்போ சர்ப்பம் கேக்குது, வேர் இஸ் யுவர் ஹஸ்பண்ட்? இது பைபிள்ல இல்ல, இது தியானம். எங்க உன் புருஷன்? அப்ப ஏவாள் சொல்லிருப்பா, அவர் ஏதேன் தோட்டத்துக்கு கம்மாய் வெட்ட போயிருக்காரு, வேலை செய்ய போயிருக்காரு, அந்த தோட்டத்தை பாதுகாக்க போயிருக்காரு. ஓ அப்படியா? அப்ப தனிமையா இருக்கியா? எனக்கு இந்த சூழ்நிலை தான் வேணும். நீ சபையோட இருக்கிற வரைக்கும் பிசாசு ஒன்னும் செய்ய மாட்டான். ஆனா தனியா போன பிசாசு தந்திரமா வந்து பேசுவான். இன்னைக்கு விசுவாசிக்க சொல்றேன், பிசாசு பாருங்க 2 பேர் ஒன்னா இருந்தப்ப பேசலாம்னு எழுதியிருக்கா? இல்ல, ஸ்திரீயை பார்த்துதான் சர்ப்பம் பேசுச்சு. அப்போ 2 பேர் இசைந்திருக்கும் பொழுது பிசாசால ஒன்னும் செய்ய முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா தனியா மாட்டணும், பிசாசு போட்டு தள்ளிடும். பிசாசு கேக்குது, சாப்பிடு சாப்பிடு, புசி சாப்பிடு. உன்னை பறிச்சாச்சு, சாப்பிட்டாச்சு. வெளியிருந்து ஆதாம் வரான். வெளியிருந்து ஆதாம் வரான். ஆதாமுக்கு தெரியுமா தெரியாதா? இது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிச்சா சாகவே சாவோம் அப்படின்னு பைபிள் பிரகாரம் தெரியும். ஆதாமுக்கு நல்லா தெரியும், இத சாப்பிட்டா நம்ம செத்துருவோம். தெரிஞ்சுதான் சாப்பிட்டான், தெரியாம சாப்பிடல, தெரிஞ்சுதான் சாப்பிட்டான். ஏன் தெரியுமா தெரிஞ்சு சாப்பிட்டான்? ஏவாள், நீ என் எலும்புல எலும்பு, என் மாம்சத்துல மாம்சம், என் உயிரோட உயிர். நீ தப்பு பண்ணிட்ட, இப்போ
தண்டனை வந்தா உன்னை மட்டும் தண்டிக்க கூடாது, அதுக்கு நானும் காரணம். உன்னை தனியா விட்டுருக்க கூடாது, நானும் காரணம். சேர்ந்தா 2 பேரும் சேர்ந்தே சாவோம் வா அப்படின்னு சொல்லிதான் சாப்பிட்டான். தெரிஞ்சுதான் சாப்பிட்டான். ஏன்னா ஆண்டவர் கேட்கும் பொழுது கரெக்டா பதில் கொடுக்கிறான். ஸ்ரீ தேவரீர் எனக்கு தந்த ஸ்திரீயானவள் அதை தந்தாள் அப்படின்னு. அப்ப இவன் தெரிஞ்சுதான் சாப்பிட்டான். நான் இதை ஏன் மென்ஷன் பண்ற விரும்புறேன்னா, ஆதாம் அங்க ஏவாள் பேர்ல எரிச்சல் ஆகல. ஏண்டி இப்படி பண்ணிட்ட அப்படின்னு எரிச்சல் ஆகல. அதனாலதான் 4ஆம் அதிகாரத்துல கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. எரிச்சலா இருந்தா தேவன் மறுபடியும் ஆசீர்வதித்தவர்களுக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்க மாட்டார். ஏவாளை ஆதாம் தவறு செய்த பொழுதும் நேசித்தான். அதான் உண்மை. அல்லேலூயா. அதான் உண்மை. அதான் உண்மை. பைபிள் சொல்லுது, இதோ இது நிமித்தம் ஸ்திரீயானவள் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு ஒன்றாய் இசைந்திருப்பார்கள். அல்லேலூயா. அங்க எழுதியிருக்கு, ஒன்றாய் இசைந்திருப்பார்கள். யாரை விட்டுட்டு? தாயை விட்டுட்டு, தகப்பனை விட்டுட்டு ஒன்னா இசைந்திருப்பாங்க. ஸ்தோத்திரம். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சா இல்லையா? நிறைவேறிச்சு. ஆதாமுக்கு அப்பா யாரு சொல்லுங்க? தேவன். ஆதாமுக்கு அம்மா யாரு? தாயை விட்டுட்டான், தகப்பனை விட்டுட்டான், மனைவியோட செஞ்சிருந்துட்டான். அல்லேலூயா. மனைவியோட செஞ்சுட்டான். எம்மா தப்பு பண்ணாலும் நீயும் நானும் சேர்ந்தே சாவம் வா. அல்லேலூயா. சேர்ந்தே சாவம் வா. இனி எரிச்சல் பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா நீ எலும்புல எலும்பு, என் மாம்சத்துல மாம்சம், சேர்ந்தே சாவும், சேர்ந்தே சாவும். அதனாலதான் அவன் அறிந்தான், கர்த்தர் அவனுக்கு கிருபையாய் ஒரு குழந்தையை கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் கிருபையா குழந்தையை கொடுத்தார். ஒருவேளை எரிச்சல் இருந்திருந்தா கர்த்தர் கொடுத்திருக்க மாட்டார். அதான் எரிச்சல் பட, ஏண்டே இப்படி பண்ண, ஏண்டே பறிச்ச, ஏண்டே சாப்பிட்ட, டமால். நம்ம காலத்து வீடா இருந்தா அவ்வளவுதான், உடனே டைவோர்ஸ். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எரிச்சல் இன்றைக்கு தனிய கடவுள். அல்லேலூயா. இசைந்திருக்கிற இடத்திலே மறுபடியும் கர்த்தர் கட்ட வல்லவராக இருக்கிறார். நாம் யாவரும் எழும்பி நிற்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்.